ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி வந்துட்டு 2025ஆம் ஆண்டு குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன மேடம் இப்போ தானே குரு பயிற்சி பலன்கள் வீடியோ போட்டிங்களே, நான் பார்த்தனே, அதுக்குள்ளேயுமா அதிசார பயிற்சி பலன்கள், இது என்ன மேடம் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? குரு பகவான் வந்துட்டு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்துட்டு பயிற்சி ஆவார். அது மாதிரி இப்போ குரு பகவான் மே மாதம் தான் வந்துட்டு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனார். இப்போ வேகமாக அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவார் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பயிற்சி ஆகிறதுக்கு பேர் தான் வந்துச்சு அதிசார பயிற்சிகள். ஸோ இந்த அதிசார பயிற்சி எவ்வளோ நாள் இருக்க போகுது, என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதனால் கன்னி ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி குரு பகவான் கொடுக்கக்கூடிய ட்ரீட் தான் வந்துட்டு இந்த அதிசார பயிற்சி. தீபாவளிக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ட்ரீட் தான் நமக்கு இந்த அதிசார பயிற்சி பலன்கள் எடுத்துக்கலாம். அதுவும் கன்னிராசிக்கு மிக சிறப்பான பலன்கள். ஆனால் இவங்க மனசுக்குள்ள தோணும், கன்னிராசிக்கு குரு பகவான் வேற பாதகாதிபதியே மேடம், எப்படி மேடம் அவர் எனக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள தோணுதா? இப்போ ஒரு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தான் குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது முழுமையான சுபக்கோள். ஸோ குரு பார்க்க கோடி குற்றங்களும் விலகும். குரு பகவான் வந்துட்டு குரு தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தை. ஸோ குரு அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒருத்தர். அதே மாதிரி பிளானட்லேயும் குரு பகவான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோள். குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்போ பலன்கள் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 19ஆம் தேதி வரைக்கும் 50 நாட்கள் வந்து குரு பகவான் அதிசார பயிற்சியில் இருக்க போகிறார். இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஸோ இந்த 50 நாட்கள் வந்துட்டு கன்னி ராசிக்கு ஒரு ஜாக்பாட் காலம் தான் சொல்லலாம். என்ன மேடம் அப்படியா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? குரு பகவான் உங்களுக்கு தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டே இதுதான். ஏன்னா குரு பகவான் இது நாள் வரைக்கும் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து ஒரு தொழிலில் வந்துட்டு ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த வேலை இருக்குமோ இல்லை போயிடுமோ அப்படின்ற ரொம்ப கவலையும் பயமும் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு அப்ராடில் இருக்கவங்களுக்குலாம், இப்போ யூஎஸ்லலாம் வந்துட்டு இந்த ஒர்க்குக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்தியா வந்துடலாமா இல்லை யூஎஸில் இருக்கலாமா எப்படி அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் பதட்டமான நிலையிலேயே வந்துட்டு இந்த தொழிலை குறித்து கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு 50 நாட்கள் வந்துட்டு லீவ் விட்டுருக்காங்க குரு பகவான். ஏன்னா 50 நாட்கள் குரு பகவான் அதிசார பயிற்சியாக கடக ராசிக்கு வரப்போகிறார். ஸோ இந்த 50 நாட்களுமே கன்னிராசிக்கு ஒரு ஜாக்பாட் தான். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல வரப்பார். ஸோ தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த 50 நாட்களும் கன்னிராசிக்கு இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் வீடியோவோட எண்ணில், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கேளுங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாட்களாகவும் இந்த 50 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு. அதே மாதிரி கன்னிராசிக்கு எந்தெந்த இடங்களை குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னா, ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றங்களும் விலகும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வந்துட்டு 3, 5, 7 இந்த 3 இடங்களையும் பார்க்குறார். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸில் வந்துட்டு இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான இந்த 50 நாட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த 50 நாட்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 50 நாட்களில் வந்துட்டு அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, ஐயுஐ பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம், மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். ஸோ திருமணம் ஆகிறதுக்கான மிகச்சிறப்பான அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு கன்னிராசிக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த 50 நாட்கள் அதிசார பயிற்சியில். அதே மாதிரி ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது பண்ணலாம். அதே மாதிரி
2வது குழந்தைக்காக ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு மிகச்சிறப்பான காலமாக இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்னால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அது சரி பண்ணிக்கக்கூடிய காலமாகவும் இந்த 50 நாட்கள் கண்டிப்பாக கன்னியா ராசிக்கு இருக்கும். அதே மாதிரி கன்னியா ராசிக்கு ஒரு சீக்ரெட் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன அப்படின்னா, கன்னியா ராசிக்காரர்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பையே எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில குரு பகவான் வந்துட்டு வக்ரமா இருக்காரா அப்படின்றத பாருங்க. குரு பகவான் வந்துட்டு வக்ரம்னு எழுதியிருப்பாங்க. இல்லாட்டி குரு பகவான் போட்டு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில இருக்கு அப்படின்னா, இதுதான் உங்களுக்காக தீபாவளி ட்ரீட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தீபாவளிக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ட்ரீட்டே அதுதான். யாருடைய ஹாரோஸ்கோப்பில குரு பகவான் வக்ரமா இருக்காரோ, அவங்களுக்கு இந்த கோச்சாரத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கும்போது, மிகவும் சிறப்பான, அற்புதமான நல்ல பலன்களை குடுக்கப் போறார். ஸோ உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாரி எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும். இப்ப நீங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற வயசுல இருக்கீங்க அப்படின்னா, நல்ல ஸ்கூல் கிடைக்கும். நல்ல காலேஜ் சேர்றதுக்கான அமைப்பு எல்லாமே கிடைக்கும். அதே மாரி இப்ப வேலைக்காக ட்ரை பண்றீங்க, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல கம்பெனில பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இது மாரி சிறப்பான விஷயங்கள் நடக்கும். மேரேஜ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும், மேரேஜ் வந்துட்டு சிறப்பாக நடைபெறுவதற்கான இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 50 நாட்கள் இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதே மாரி உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாரி எல்லா நல்ல விஷயங்களுமே இந்த 50 நாட்கள் யாருக்கு நடக்கும்? உங்களுடைய ஹாரோஸ்கோப்பிலும் குரு பகவான் வக்ரமா இருக்காரு. இந்த கோச்சாரத்திலயும் வக்ரமா இருக்காரு. அப்படின்றவங்களுக்கு இந்த 50 நாட்கள் மிக சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாரி உங்க ஹாரோஸ்கோப்பில இருக்கா? அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச்.